எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா, எனக்கு ஒரு உதவி செய்யறியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? கேன் யூ டூ மீ எ ஃபேவர் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் உதவி செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறது. இதை வேறு விதமாக கேட்கலாம். அது எப்படின்னா கேன் யூ ஹெல்ப் மீ, கேன் யூ ஹெல்ப் மீ, எனக்கு உதவி செய்யறியா அப்படிங்கிறதுக்கு கேன் யூ ஹெல்ப் மீ. நெக்ஸ்ட் ஒன், எனக்கு கொஞ்சம் உதவி தேவைப்படுகிறது, எனக்கு கொஞ்சம் உதவி தேவைப்படுது நீ பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. எனக்கு ஒரு சின்ன உதவி தேவைப்படுது அப்படின்னா சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ நீட் அ லிட்டில் ஹெல்ப், ஐ நீட் அ லிட்டில் ஹெல்ப், எனக்கு ஒரு சின்ன உதவி தேவைப்படுது. ஓகேவா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா. வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்கிறார்கள், வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? ஹவ் இஸ் எவ்ரி ஒன் அட் ஹோம், ஹவ் இஸ் எவ்ரி ஒன் அட் ஹோம். ஸோ இதுவே நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்கணும்னா ஹவ் ஆர் யூ. இதுவே வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்கணும்னா ஹவ் இஸ் எவ்ரி ஒன் அட் ஹோம். ஓகேவா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். பிரச்சனை ஏதும் இல்லை. இப்போ எப்படி இருக்க, வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்குறதுக்கு பார்த்தோம் இல்லையா. ஸோ அதுவே நம்ம அதுக்கு ஆன்சர் சொல்கிறோம். இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை, பிரச்சனைன்ற அளவு ஒன்றும் இல்லை, நான் ஏதோ போயிட்டுருக்கு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை மாரி சொல்லணும்னா காண்ட் கம்ப்ளைண்ட், காண்ட் கம்ப்ளைண்ட் அப்படின்னா கம்ப்ளைண்ட் பண்ணுற அளவுக்கு ஒன்றும் இல்லை, சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை, நல்லா ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறதுக்கு காண்ட் கம்ப்ளைண்ட். ஓகேவா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாமா. இது விலை அதிகமாக இருக்கிறது, இது ரொம்ப விலை அதிகமாக இருக்குது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? இட்ஸ் எக்ஸ்பென்சிவ், இட்ஸ் எக்ஸ்பென்சிவ், எக்ஸ்பென்சிவ் அப்படின்னா விலை அதிகமாக இருக்கிறது. ஸோ இதுவே இது விலை குறைவாக இருக்கிறது, இது ரொம்ப விலை குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னா இட்ஸ் இன்எக்ஸ்பென்சிவ், இட்ஸ் இன்எக்ஸ்பென்சிவ், எக்ஸ்பென்சிவோட ஆப்போசிட் இன்எக்ஸ்பென்சிவ். ஓகேவா. ஸோ விலை அதிகமாக இருக்குங்கிறதுக்கு எக்ஸ்பென்சிவ், விலை கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு இன்எக்ஸ்பென்சிவ். ஸோ இதை வேறு விதமாக சொல்லுவோம். இது ரெண்டுக்கும் நம்ம வேறு இன்னொரு சென்டென்ஸ் மூலியமாக சொல்லுவோம். ஸோ அதை எப்படி சொல்லணும்னு எல்லாரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். பார்த்து ரொம்ப நாள் ஆகிறது, பார்த்து ரொம்ப நாளாகுது, ஆளே ரொம்ப நாளாக பார்க்க முடியல அப்படிலாம் கேட்போம் இல்லையா. அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? லாங் டைம் நோ சி, லாங் டைம் நோ சி அப்படின்ட்டு நம்ம இதே டெக்ஸ்ட்லாம் பண்ணுறோம் அப்படின்ட்டா லாங் டைம் நோ சி அப்படின்னு போடலாம். வேறு விதமாக இதை சொல்லலாம். அது எப்படின்னா ஐ ஹாவன்ட் சீன் யூ ஃபார் அ லாங் டைம், ஐ ஹாவன்ட் சீன் யூ ஃபார் அ லாங் டைம், நான் ரொம்ப நாளாக உன்னை பார்க்கல, ஐ ஹாவன்ட் சீன் யூ ஃபார் அ லாங் டைம். ஓகேவா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாமா. உன்னை திரும்ப பார்ப்பதில் மகிழ்ச்சி, உன்னை மறுபடியும் பார்க்குறது சந்தோஷமாக இருக்குது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? நைஸ் டு சி யூ அகெயின், நைஸ் டு சி யூ அகெயின், உன்னை மறுபடியும் பார்க்கறதுல மகிழ்ச்சி. ஓகேவா. இப்போ ஒருத்தவங்க வராங்க, வந்துட்டு மறுபடியும் அவங்கள மீட் பண்ணுறோம், ஏதோ ஒரு மீட்டிங்கோ ஏதோ ஒன்று, மறுபடியும் அவங்கள மீட் பண்ணுறோம். ஸோ அப்போ வந்து நைஸ் டு சி யூ அகெயின் அப்படின்னா உங்களை மறுபடியும் பார்க்கறதுல மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லணும். ஓகேவா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா. புரிகிறதா, புரியுதா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்னா டு யூ அண்டர்ஸ்டாண்ட், டு யூ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு கேட்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இஸ் தட் கிளியர், இஸ் தட் கிளியர் அப்படின்னா புரியுதா. ஓகேவா. அந்த மீனிங்கில் இஸ் தட் கிளியர், டு யூ அண்டர்ஸ்டாண்ட் ஆர் வி கேன் ஆஸ்க் இஸ் தட் கிளியர். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா. என்ன சொல்ல வருகிறாய், நீ இப்போ என்ன சொல்ல வர, என்ன சொல்கிற, எந்த அர்த்தத்தில் சொல்கிற அப்படிலாம் சொல்லி கேட்போம் இல்லையா. அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலான்னா வாட் டு யூ மீன். இப்போ ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, ஏதோ தப்பாக சொல்லிட்டாங்க, ஏதோ பேச்சு வாக்கில் ஏதோ ஒன்று ஏதோ ராங்காக சொல்கிறாங்க அப்படின்னா வாட் டு யூ மீன் அப்படின்னு நீ என்ன இப்போ சொல்ல வர அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. அதுக்கு வாட் டு யூ மீன். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அது உண்மைதான், அது ரொம்ப உண்மைதான், அது உண்மைதான் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னா தட் ஸோ ட்ரூ, தட் ஸோ ட்ரூ, நீங்கள் சொல்கிறது உண்மைதான். இப்போ இது நம்ம நினைக்கிறதே இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிறது உண்மைதான் அப்படின்னு நம்ம நினைக்கிறதே அவங்களும் சொல்கிறாங்கன்னா நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு தட் ஸோ ட்ரூ, நீங்கள் சொல்கிறது ரொம்ப உண்மை அப்படின்னு இல்லையா. ஸோ அதுக்கு தட் ஸோ ட்ரூ. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. இப்போ ஏதோ ஒரு விஷயம் கேட்குறாங்க, அதை பற்றி உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். ஐ ஹாவ் நோ ஐடியா ஆர் வி கேன் சே ஐ ஹாவ் நோ க்ளூ, ஐ ஹாவ் நோ ஐடியா ஆர் ஐ ஹாவ் நோ க்ளூ. ஓகேவா. ஸோ இப்படின்னா என்ன அர்த்தம்னா அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது, அந்த விஷயத்தை பற்றி எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை, எனக்கு எந்த க்ளூவும் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இது எதை பற்றியது. இப்போ ஏதோ உன்னை கூப்பிடுறாங்க, உங்ககிட்ட ஏதோ பேசணுமா அப்படின்னு சொல்கிறாங்க, எதை பற்றி பேசணுமா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம். வாட் இஸ் இட் அபவுட், வாட்ஸ் இட் அபவுட், வாட்ஸ் இட் அபவுட் அப்படின்னா எதை பற்றி. ஓகேவா. 6 மணிக்கு என்னை எழுப்பு. இப்போ நம்ம தூங்குறப்ப காலையில் 6 மணிக்கு என்னை எழுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தூங்குவோம் இல்லையா. அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம். கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். வேக் மீ அப் அட் 6 o'clock, வேக் மீ அப் அட் 6 o'clock,
ஸோ வேக் மீ அப் அப்படின்னா என்னை எழுப்பி விடு அட் 6 o'clock அப்படின்னா 6 மணிக்கு ஓகேவா. ஸோ வேக் மீ அப் அட் 6 o'clock அப்படின்னா 6 மணிக்கு என்னை எழுப்பி விடு. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாமா. முட்டையை வேக வை. முட்டையை வேக வை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். பாயில் த எக். பாயில் த எக். ஸோ தண்ணி கொதிக்க வை அப்படின்னாலும் பாயில் த வாட்டர். முட்டையை வேக வை அப்படின்னா பாயில் த எக். இதுவே பாலை காய்ச்சி அப்படின்னா பாயில் த மில்க் ஓகேவா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எனக்கு அவித்த முட்டை தான் வேண்டும். எனக்கு அவிச்ச முட்டை தான் வேணும். எனக்கு ஆம்லெட் வேணாம். எனக்கு அவிச்ச முட்டை தான் வேணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். ஐ வாண்ட் பாயில்டு எக்ஸ். ஐ வாண்ட் பாயில்டு எக்ஸ். ஐ டோன்ட் வாண்ட் ஆம்லெட் அப்படின்னா எனக்கு ஆம்லெட் வேணாம். ஐ வாண்ட் பாயில்டு எக் அப்படின்னா எனக்கு அவிச்ச முட்டை தான் வேணும் ஓகேவா. கொதிக்க வைத்த தண்ணீரை குடி. கொதிக்க வச்ச தண்ணியை குடி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கடினமாக உழைக்கிறேன். நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்கள். ஐ ஒர்க் வெரி ஹார்ட். ஐ ஒர்க் வெரி ஹார்ட். ஸோ ஹார்ட் அப்படின்னா கஷ்டப்பட்டு கடினமாக அப்படிங்கிறது. ஐ ஒர்க் அப்படின்னா நான் வேலை செய்கிறேன், நான் உழைக்கிறேன், நான் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன் ஓகேவா. ஸோ ஐ ஒர்க் வெரி ஹார்ட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா. எனக்கு பைத்தியம் பிடிக்கிறது. எனக்கு பைத்தியம் பிடிக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். ஐ எம் கோயிங் கிரேசி. ஐ எம் கோயிங் கிரேசி. கிரேசி அப்படின்னா பைத்தியம் மாறுது அப்படின்னு அர்த்தம். ஸோ ஐ எம் கோயிங் கிரேசி அப்படின்னா எனக்கு பைத்தியம் பிடிக்குது அப்படின்னு அர்த்தம் ஓகேவா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா. அவர்களுக்கு நிச்சயம் ஆகிவிட்டது. அவங்களுக்கு நிச்சயம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. தே ஆர் எங்கேஜ்ட். தே ஆர் எங்கேஜ். தே ஆர் எங்கேஜ்ட் அப்படின்னா அவங்களுக்கு நிச்சயம் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் ஓகேவா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். வெளியில் மிகவும் வெயில் அடிக்கிறது. வெளியில் ரொம்ப வெயிலாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்கள். இட்ஸ் டூ சன்னி அவுட் சைடு. இட்ஸ் டூ சன்னி அவுட் சைட். ஸோ சன்னி அப்படின்னா வெயில் அடிக்கிறது, அவுட் சைடு அப்படின்னா வெளியில். ஸோ இட்ஸ் டூ சன்னி அப்படின்னா ரொம்ப வெயிலாக இருக்குது, அவுட் சைடுங்கிறது வெளியில் ஓகேவா. ஸோ வெளியில் ரொம்ப வெயிலாக இருக்குது. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாமா. நான் எல்லாவற்றையும் கவனித்து கொண்டு தான் இருக்கிறேன். நான் எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்கள். ஐ எம் அப்சர்விங் எவ்ரி திங். ஐ எம் அப்சர்விங் எவ்ரி திங். அப்சர்வ் அப்படின்னா கவனிக்கிறது ஓகே. ஸோ ஐ எம் அப்சர்விங் அப்படின்னா நான் கவனிச்சிட்ருக்கேன். எவ்ரி திங் அப்படின்னா எல்லாத்தையும் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இது என்னுடைய ஆசை. இது என்னோட ஆசை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். இட்ஸ் மை விஷ். இட்ஸ் மை விஷ். விஷ் அப்படின்னா ஆசை. ஸோ இட்ஸ் மை விஷ் அப்படின்னா இது என்னோட ஆசை ஓகேவா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாமா. சத்தமாக பேசு. சத்தமாக பேசு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். ஸ்பீக் அப் லவுட்லி. ஸ்பீக் அப் லவுட்லி. இன்னும் கொஞ்சம் சத்தமாக பேசு. ஸ்பீக் அப்படின்னா பேசு, லவ்லினா சத்தமாக ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாமா. தயவு செய்து பேசிக்கொண்டே இரு. தயவு செஞ்சு பேசிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். ப்ளீஸ் கண்டினியூ டாக்கிங். ப்ளீஸ் கண்டினியூ டாக்கிங். கண்டினியூ அப்படின்னா செஞ்சுக்கிட்டே இரு, தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இரு அப்படின்னு அர்த்தம். ஸோ ப்ளீஸ் கண்டினியூ டாக்கிங் அப்படின்னா தொடர்ந்து பேசிக்கிட்டே இரு ஓகேவா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இது எங்களுடைய ரகசியம். இது எங்களோட ரகசியம், யார்ட்டையும் சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். இட்ஸ் ஆர் சீக்ரெட். இட்ஸ் ஆர் சீக்ரெட். சீக்ரெட் அப்படின்னா ரகசியம். ஸோ இட்ஸ் ஆர் சீக்ரெட் அப்படின்னா இது எங்களோட ரகசியம் ஓகேவா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாமா. அவர்கள் சொல்வதை கேட்காதே. அவங்க சொல்கிறத கேட்காது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்கள். டோன்ட் லிசன் டு தெம். டோன்ட் லிசன் டு தெம். லிசன் அப்படின்னா கேட்குறது. ஸோ டோன்ட் லிசன் டு தெம் அப்படின்னா அவங்க சொல்கிறத கேட்காத. தெம்னா அவர்கள் ஓகேவா. அவங்க சொல்கிறத கேட்காத. டோன்ட் லிசன் டு தெம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அசையாமல் நேராக உட்காரு. அசையாமல் நேராக உட்காரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்கள். சிட் ஸ்டில் டோன்ட் மூவ். சிட் ஸ்டில் டோன்ட் மூவ். சிட் ஸ்டில் அப்படின்னா நேராக உட்காரு. டோன்ட் மூவ் அப்படின்னா அசையாத. சிட் ஸ்டில் டோன்ட் மூவ். அசையாமல் நேராக உட்காரு ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இப்பொழுது மிகவும் தாமதமாகிவிட்டது. இப்போ ரொம்ப லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். இட்ஸ் டூ லேட் நவ். இட்ஸ் டூ லேட் நவ். இட்ஸ் டூ லேட் அப்படின்னா இப்போ ரொம்ப லேட் ஆகிடுச்சு. நவ் அப்படின்னா இப்போ ரொம்ப லேட் ஆகிடுச்சு ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் நிறைய தியாகம் செய்திருக்கிறேன். நான் நிறைய தியாகம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்கள். ஐ ஹாவ் சாக்ரிஃபைஸ்ட் அ லாட். ஐ ஹாவ் சாக்ரிஃபைஸ்ட் அ லாட். சாக்ரிஃபைஸ் அப்படின்னா தியாகம்.
ஸோ ஐ ஹாவ் சாக்ரிஃபைஸ்ட் நான் தியாகம் பண்ணியிருக்கேன். அலாட் அப்படின்னா நிறையா. ஐ ஹாவ் சாக்ரிஃபைஸ்ட் அலாட் நான் நிறைய தியாகம் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இது மிகவும் வலிக்கிறது. இது ரொம்ப இது எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? இட் ஹர்ட்ஸ் அலாட். இட் ஹர்ட்ஸ் அலாட். ஹர்ட்ஸ் அப்படின்னா வலிக்கிறது. இப்போ யாராவது நம்மளை கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னாலும் ஹர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதனால் நம்ம மனசை கஷ்டப்படுற மாதிரி நம்ம வலிக்கிற மாதிரி பேசிட்டாங்க அப்படிங்கிறதுக்கு ஹர்ட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இது ரொம்ப நாள் நீடிக்காது. இது ரொம்ப நாளைக்கு நிலைக்காது. இது ரொம்ப நாள் நீடிக்காது அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? இட் won't லாஸ்ட் லாங். இட் won't லாஸ்ட் லாங். லாஸ்ட் அப்படின்னா நிலைக்கிறது, லாங் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு. ஸோ இட் won't லாஸ்ட் லாங். இட் வில் நாட் லாஸ்ட் லாங் அப்படின்னா இது ரொம்ப நாளைக்கு நிலைக்காது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவர் மிகவும் மோசமானவர். அவர் ரொம்ப மோசமானவர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? தட் மேன் இஸ் க்ரீப்பி. ஸோ க்ரீப்பி அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவாக சொல்கிறது, மோசமானவங்க அப்படிங்கிறதுக்கு க்ரீப்பி. ஓகேவா? ஸோ தட் மேன் இஸ் க்ரீப்பி அப்படின்னா அவர் ரொம்ப மோசமானவர். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாமா. பொறுமையாக இருக்க முயற்சி செய். பொறுமையாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். ட்ரை டு பி பேஷண்ட். ட்ரை டு பி பேஷண்ட். பேஷண்ட் அப்படின்னா பொறுமையாக இருக்கிறது. ஓகேவா? ஸோ ட்ரை டு பி பேஷண்ட் அப்படின்னா பொறுமையாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். ஐ எம் ஆன் க்ளவுட் 9. ஐ எம் ஆன் க்ளவுட் 9. க்ளவுட் 9 அப்படின்னா இது ஒரு இடியம் மாதிரி. ஸோ இது வந்து என்னென்னா நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஐ எம் ஆன் க்ளவுட் 9 அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உன்னை நினைத்து எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது. உன்னை நினச்சி எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். ஐ எம் ஹாப்பி ஃபார் யூ. ஐ எம் ஹாப்பி ஃபார் யூ. ஐ எம் ஹாப்பி ஃபார் யூ அப்படின்னா உன்னை நினச்சி எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ரூமை சுத்தமாக வைத்துக்கொள். ரூமை சுத்தமாக வச்சுக்க அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? எஸ் பண்ணுங்கள். கீப் த ரூம் க்ளீன். கீப் த ரூம் க்ளீன் அப்படின்னா ரூமை சுத்தமாக வச்சுக்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இந்த யோசனையை அவர்கள் தான் சொன்னார்கள். இந்த யோசனை அவங்க தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? இட் வாஸ் தேர் ஐடியா. இட் வாஸ் தேர் ஐடியா அப்படின்னா இது அவங்களோட யோசனை. இந்த யோசனை அவங்க தான் சொன்னாங்க. இட் வாஸ் தேர் ஐடியா. ஓகேவா? ஸோ லாஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எலுமிச்சை பழத்தை நன்றாக பிழி. எலுமிச்சை பழத்தை நல்லா பிழி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஸ்குவீஸ் த லெமன் ப்ராப்பர்லி. ஸ்குவீஸ் த லெமன் ப்ராப்பர்லி. ஸ்குவீஸ் அப்படின்னா பிழிகிறது. ஓகே. ஸ்குவீஸ் த லெமன் ப்ராப்பர்லி அப்படின்னா எலுமிச்சை பழத்தை நல்லா பிழி. ஓகேவா? எனக்கு தாகமாக இருக்கிறது. எனக்கு தாகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு எல்லோரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உனக்கும் இந்த நிலமை வரும். உனக்கும் இந்த நிலமை வரும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். யூ வில் பி இன் திஸ் சிச்சுவேஷன். யூ வில் பி இன் திஸ் சிச்சுவேஷன். யூ வில் பி இன் திஸ் சிச்சுவேஷன் அப்படின்னா உனக்கும் இந்த நிலமை வரும். இந்த நிலமையில நீயும் ஒரு நாள் இருப்ப. என் நிலமையில நீயும் ஒரு நாள் இருப்ப. யூ வில் பி இன் திஸ் சிச்சுவேஷன் ஒன் டே அப்படின்னா ஒரு நாள் நீயும் இந்த நிலமையில இருப்ப. யூ வில் பி அப்படின்னா நீ இருப்ப. இன் திஸ் சிச்சுவேஷன் இந்த நிலமையில ஒன் டே ஒரு நாள். இல்லைனா ஃப்யூச்சரில் எதிர்காலத்தில் இன் ஃப்யூச்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இது செய்யக்கூடிய விஷயம் இல்லை. இது செய்யக்கூடிய விஷயம் இல்லை. இது பாசிபிள் கிடையாது. இது செய்ய முடியாது. இது செய்யக்கூடிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். இட்ஸ் நாட் டூயபிள். இட்ஸ் நாட் டூயபிள். டூயபிள் அப்படின்னா பண்ணக்கூடிய விஷயம். ஸோ இட்ஸ் நாட் டூயபிள் அப்படின்னா இது பண்ணக்கூடிய விஷயம் இல்லை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஏன் இவ்வளோ நேரம்? இது பண்ணுறதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? இட் டுக் ஸோ லாங். இட் டுக் ஸோ லாங். இட் டுக் ஸோ லாங் அப்படின்னா இதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கிடுச்சு. இட் டுக் ஸோ லாங். ஓகேவா? இதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். இதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? இட் வில் டேக் லாங் டைம். இட் வில் டேக் லாங் டைம். இட் வில் டேக் ஸோ லாங் அப்படின்னா இதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், ரொம்ப நேரம் எடுக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் அவனை பார்க்கவே இல்லை.
நான் அவனை பார்க்கவே இல்லை. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I didn't see him. I didn't see him. நான் அவனை பார்க்கல. I didn't see him. ஸோ இதுவே நான் அவனை பார்த்தனா, நான் அவனை பார்த்தனா அப்படின்னு சொல்லி கேட்கணும். ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Did I see him? Did I see him? நான் அவனை பார்த்தனா. Did I see him? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் அவனை பார்ப்பேன், நான் அவனை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I will see him. I will see him. நான் அவனை பார்ப்பேன். ஸோ இதுவே நான் அவனை பார்ப்பேனா, நான் அவனை பார்ப்பேனா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Will I see him? Will I see him அப்படின்னா நான் அவனை பார்ப்பேனா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீங்கள் 2 பேரும் இதை பற்றி பேசாதீங்க, நீங்கள் 2 பேரும் இதை பற்றி பேசாதீங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You both don't talk about this. You both don't talk about this. You both don't talk about this அப்படின்னா நீங்கள் 2 பேரும் இதை பற்றி பேசாதீங்க. ஓகேவா? You both அப்படின்னா நீங்கள் 2 பேரும், don't talk அப்படின்னா பேசாதீங்க, about this அப்படின்னா இதை பற்றி, நீங்கள் 2 பேரும் இதை பற்றி பேசாதீங்க. You both don't talk about this. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அதிலிருந்து நீ என்ன கற்றுக்கிட்ட, அதிலிருந்து நீ என்ன கற்றுக்கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? What did you learn from that? What did you learn from that? What did you learn அப்படின்னா நீ என்ன கற்றுக்கிட்ட. learn அப்படின்னா கற்றுக்கிறது. ஸோ what did you learn அப்படின்னா நீ என்ன கற்றுக்கிட்ட. from that அதிலிருந்து, அதிலிருந்து நீ என்ன கற்றுக்கிட்ட. what did you learn from that? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் அதை சொன்னனா, நான் அதை சொன்னேனா. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Did I say that? Did I say that? நான் அதை சொன்னனா. Did I say that? ஓகேவா? ஸோ இதுவே நான் அதை சொன்னனா, நான் அதை சொன்னனா அப்படின்னு சொல்லி கேட்கணும். அங்கே ஸ்ட்ரெஸ் பண்ணணும்னா Did I say that? Did I say that? நான் அதை சொன்னனா. Did I say that? நான் அதை சொன்னனா, நான் அதை சொன்னனா அப்படின்னு சொல்லி கேட்கணும்னா Did I say that? Did I say that? அப்படின்னா நான் அதை சொன்னனா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எனக்கு அவனை தெரியாது, எனக்கு அவனை தெரியாது அப்படின்னு சொல்லணும். ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? I don't know him. I don't know him. I don't know அப்படின்னா எனக்கு தெரியாது. him அப்படின்னா அவனை, எனக்கு அவனை தெரியாது. I don't know him. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாமா. அவனை பார்த்தாலே கடுப்பாகுது, அவனை பார்த்தாலே கடுப்பாகுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I get irritated when I see him. I get irritated when I see him. I get irritated அப்படின்னா எனக்கு கடுப்பாகுது. when I see him நான் அவனை பார்க்கும்போது, எனக்கு அவனை பார்த்தாலே கடுப்பாகுது. I get irritated when I see him. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாமா. அவன் என்ன பண்ணான்னு உனக்கு தெரியுமா, அவன் என்ன பண்ணுனான்னு உனக்கு தெரியுமா. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Do you know what he did? Do you know what he did? Do you know அப்படின்னா உனக்கு தெரியுமா. நோ அப்படின்னா தெரியுது. ஸோ do you know உனக்கு தெரியுமா. what he did அவன் என்ன பண்ணுனான்னு. did அப்படின்னா do அப்படின்னா பண்ணுறது. ஸோ பண்ணுனான்னு அப்படிங்கிறதுனால doவோட past tense did. ஸோ do you know what he did அவன் என்ன செஞ்சானோ உனக்கு தெரியுமா. ஓகேவா? ஸோ இதுவே அவன் என்ன பண்ணான்னு உனக்கு தெரியும், அவன் என்ன பண்ணுனான்னு உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லணும். ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You know what he did. You know what he did அப்படின்னா உனக்கு தெரியும். You know what he did அவன் என்ன பண்ணான்னு, அவன் என்ன பண்ணான்னு உனக்கு தெரியும். ஓகேவா? ஸோ இதுவே அவன் என்ன பண்ணான்னு எனக்கு தெரியாது, அவன் என்ன பண்ணான்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லணும்னா I don't know what he did. I don't know what he did. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவன் நிறைய விஷயம் சொன்னான், அவன் நிறைய விஷயம் சொன்னான் அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? He said so many things. He said so many things. He said அப்படின்னா அவன் சொன்னான். so many things அப்படின்னா நிறைய விஷயங்கள், அவன் நிறைய விஷயம் சொன்னான். He said so many things. ஓகேவே? ஸோ இதுவே
அவன் நிறைய விஷயம் சொல்லுவான். ஸோ ஃப்யூச்சரில் அவன் நிறைய விஷயம் சொல்லுவான், அவன்கிட்ட பேச அவன் நிறைய விஷயம் சொல்லுவான் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He will say so many things. He will say so many things அப்படின்னா அவன் நிறைய விஷயம் சொல்லுவான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். They are watching everything. They are watching everything. அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. They are watching everything. இதுவே அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. They are watching everything அப்படின்னா அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. They are watching everything. ஓகேவா? ஸோ இது மாதிரி நம்ம எந்த மீனிங்கில் சொல்கிறோமோ அதை ஸ்ட்ரெஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவங்க 2 பேரும் ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். They both are talking joyful. They both are talking joyful. They both அப்படின்னா அவங்க 2 பேரும், are talking அப்படின்னா பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. எப்படி? ஜாலியாக, சந்தோஷமாக, ஜாய்ஃபுல். அவங்க 2 பேரும் சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க, ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. They both are talking joyful. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஆரம்பத்திலிருந்தே அவங்க இதை தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆரம்பத்திலிருந்தே அவங்க இதை தான் சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? They have been saying this from the beginning. They have been saying this from the beginning அப்படின்னா அவங்க ஆரம்பத்திலேருந்தே இதை தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. They have been saying அப்படின்னா அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. From the beginning அப்படின்னா ஆரம்பத்திலிருந்து அவங்க இதை தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. They have been saying this from the beginning. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாமா. இதுக்கு மேலே இப்படி பண்ணாத, இதுக்கு மேலே இப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். Don't do this anymore. Don't do this anymore. Don't do this அப்படின்னா இதை பண்ணாத. Anymore இதுக்கப்புறம், இதுக்கு மேலே இப்படி பண்ணாத. Don't do this anymore. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எனக்கு பிடிச்சது தான் அவனுக்கும் பிடிக்கும். எனக்கு என்ன பிடிக்குமோ அதான் அவனுக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? He likes what I like. He likes what I like. எனக்கு என்ன பிடிக்குமோ அதான் அவனுக்கு பிடிக்கும். He likes what I like. ஓகேவா? ஸோ இதுவே எனக்கு என்ன பிடிக்குமோ அது அவனுக்கு பிடிக்கும். எனக்கு என்ன பிடிக்குமோ அது அவனுக்கு பிடிக்கும் அப்படின்ற மீனிங்கில் சொல்லணும்னா He likes what I like. He likes what I like அப்படின்னா எனக்கு என்ன பிடிக்குமோ அது அவனுக்கு பிடிக்கும். He likes what I like. ஓகேவா? He likes அப்படின்னா அவனுக்கு பிடிக்கும். What I like அப்படின்னா எனக்கு என்ன பிடிக்குமோ அது அவனுக்கு பிடிக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாமா. அது மாதிரி யோசிக்காத, அப்படி யோசிக்காத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Don't think like that. Don't think like that. Don't think அப்படின்னா அப்படி நினைக்காத. Like that அது மாதிரி நினைக்காத, அது மாதிரி யோசிக்காத. Don't think like that. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இது மாதிரியான தப்புலாம் பண்ணாத, இது மாதிரியான தப்புலாம் பண்ணாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Don't do such mistakes. Don't do such mistakes. Don't do அப்படின்னா பண்ணாத. Such mistakes அப்படின்னா இது மாதிரியான தவறுகள்லாம் பண்ணாத. Don't do such mistakes. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எனக்கு அந்த நேரத்தில் அது தெரியல, எனக்கு அந்த நேரத்தில் அது தெரியலை, எனக்கு தெரியாமல் பண்ணிட்டேன், அந்த டைமில் எனக்கு அது தெரியலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I didn't know that at that time. I didn't know that at that time. I didn't know that அப்படின்னா எனக்கு அது தெரியலை. At that time அந்த நேரத்தில் எனக்கு அது தெரியலை. I didn't know that at that time. ஓகேவா? ஸோ இதுவே அந்த நேரத்தில் எனக்கு அது தெரியும், அந்த டைமில் எனக்கு அது தெரியும். அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I knew that at that time. I knew that at that time. I knew that அப்படின்னா எனக்கு அது தெரியும். At that time அந்த நேரத்தில் எனக்கு அது தெரியும். I knew that at that time. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இதை பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் நேரம் கொடு, இதுக்கு எனக்கு கொஞ்சம் நேரம் கொடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? இது பண்ணுறதுக்கே எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க இது செய்கிறதுக்கு அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Give me some time to do this. Give me some time
டு டூ திஸ் கிவ் மீ சம் டைம் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் நேரம் கொடு. கிவ் மீ அப்படின்னா எனக்கு கொடு. சம் டைம் கொஞ்சம் நேரம், எனக்கு கொஞ்சம் நேரம் கொடு. டு டூ திஸ் இதை பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் நேரம் கொடு. ஓகேவா? ஸோ இதுவே இதை பண்ணுறதுக்கு அவன் உனக்கு கொஞ்சம் நேரம் கொடுப்பான். இதை பண்ணுறதுக்கு அவன் உனக்கு கொஞ்சம் நேரம் கொடுப்பான், அந்த நேரத்துக்குள்ளே பண்ணி முடிச்சிடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலான்னு எல்லோரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.